எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்துக்க போறோம் அப்டின்னா, என்னோட ஏசில வைஃபை இருக்குது. இந்த ஏசிக்குன்னே தனியா பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப் வந்து குடுத்துருக்காங்க டெடிகேட்டடா. அந்த ஆப் வழியா இந்த ஏசிய வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு நார்மல் ஏசி வாங்குறது பெட்டரா? இல்லன்னா ஒரு வைஃபை உள்ள ஒரு ஏசி வாங்குறது பெட்டரா? உங்களுடைய யூசேஜுக்கு தகுந்த மாரி நீங்க எப்படி பார்த்து வாங்குறது அப்படின்றத பத்தின ஒரு டீட்டெயிலான வீடியோ இதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு. அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா, வீடியோ கீழயே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த ஏசிக்குன்னே ஒரு ஆப் வந்து குடுத்துருக்காங்க. ஏன்னா, இந்த ஏசி வந்து வைஃபை மாடலு. அதாவது இந்த ஏசி வந்து நம்ம வைஃபை மாடல்ல வாங்கியிருக்கோம். நம்ம வைஃபை மாடல்ல வாங்கியிருக்கிறதுனால, நமக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்குது, அந்த ஆப்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வந்து குடுத்துருக்காங்க, எப்படியெல்லாம் அந்த ஆப்ப வச்சு நம்ம இந்த ஏசிய வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும், கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் அப்படின்ற எல்லாத்தையுமே டீட்டெயில்டா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகேங்க. இப்போ நம்ம வந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். இந்த அப்ளிகேஷனில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வந்து குடுத்துருக்காங்க, நம்ம அடிஷ்னலா வேறு என்னென்னலாம் வந்து நம்ம இந்த அப்ளிகேஷன் மூலமா தெரிஞ்சுக்க முடியும், எப்படியெல்லாம் இந்த அப்ளிகேஷனை வச்சு நம்ம ஏசியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், வேறு என்னென்ன டீட்டெயில்லாம் வந்து இந்த அப்ளிகேஷனில் இருக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் டீட்டெயில் எல்லாமே குடுத்துருப்பாங்க. ரூம் வந்து எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் இருக்குது, இல்ல அப்படின்றத வந்து காட்டும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எத்தனை டிவைஸ் வந்து இந்த ஆப்பில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு, எத்தனை ஏசி யூஸ் பண்ணுறத பொறுத்து இங்கே வந்து காட்டும். நான் வந்து ஒரு ஏசி தான் வச்சுருக்கேன். இதுவே நீங்கள் கேரியரில் வந்து ஒரு 3 ஏசி 4 ஏசி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, அந்த 4 ஏசியுமே இந்த ஒரே ஆப்லேயே உங்களால் வந்து கனெக்ட் பண்ணி ஒவ்வொரு ஏசியுமே தனித்தனியாக உங்களால் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். சரிங்களா? நான் வந்து பெட்ரூமில் யூஸ் பண்ணுறதுனால பெட்ரூம் அப்படின்ற ஆப்ஷனை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ரூம்ஸ் அப்படின்னு அங்கே வந்து காட்டுது. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா சீன்ஸ், இது வந்து எதுக்கு அப்படின்றத நான் தனியாக ஒரு டெடிகேட்டடாக வீடியோ போடுறேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் வந்து உங்களுக்கு டோட்டல் பவர் கன்சப்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து நீங்கள் ஒரு மாதம் 2 மாதம் இப்படி யூஸ் பண்ண டோட்டலாக இந்த இடத்துல வந்து எத்தனை யூனிட் வந்து இந்த ஏசி வந்து செலவு பண்ணியிருக்குன்றத டோட்டல் வேல்யூ வந்து காட்டும். மந்த்லி பவர் கன்சப்ஷன் பார்த்தீங்கன்னா, அதாவது இன்றைக்கி மே 1, இந்த மே 1க்கு ஒரு நாள் யூஸ் பண்ணியிருக்கேன். டோட்டலாக அது மாத கணக்கில் தான் வரும். சரிங்களா? அப்படிங்கும்போது 10 யூனிட் வந்து செலவு பண்ணியிருக்குது. சரிங்களா? டுடே பவர் கன்சப்ஷன், அதாவது வந்து இப்போ நான் ரீசெண்டாக வந்து யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 3.30 யூனிட் வந்து செலவாகிருக்குது. அதுக்கப்புறம் அண்டர் வோல்டேஜ் டிடெக்ஷன். நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு வோல்டேஜ் வந்து கம்மியாக வருதுனாலும் சரி, இல்லை அதிகமாக வருதுனாலும் சரி, அதுக்கு தனியாக நோட்டிஃபிகேஷன் வரும்னு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வோல்டேஜை வந்து அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ இந்த மாதிரி ஆகிருக்குது. அதை வந்து இது டிடெக்ட் பண்ணியிருக்குது. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அதை காட்டுது. கீழே வந்து பார்த்திங்கன்னா, ஏசியோட கண்ட்ரோலு இங்கே தான் வந்து இருக்குது. பார்த்திங்கனாலே தெரியும். ஏசி வந்து இப்போ ஆஃபில் இருக்குது. இப்போ அதை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஓப்பன் ஆகிடுச்சிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா, ஏசியோட ஃபுல் கண்ட்ரோலும் இங்கே வந்து உங்களால் வந்து பண்ணிக்க முடியும். இப்போ ஏசி வந்து ஆஃபில் இருக்குது. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா, இந்த பவர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா? இதை மட்டும் நான் டச் பண்ணேன் அப்படின்னா, ஏசி வந்து இப்போ ஆன் ஆயிடுச்சு. இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது நடுவில் இருக்கிறது பவர் ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது. அது போக பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து என்ன ஆப்ஷன் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேன். இந்த ஃபேன் வந்து ஆட்டோவில் இருக்கணுமா, இல்லை லோவா, இல்லை மீடியமா, இல்லை ஹையில் வேணுமா அப்படின்றத நீங்களே வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து லோவில் வச்சுக்கிறேன். கண்டிப்பாக எப்பயுமே வந்து ஃபேன் ஸ்பீடு வந்து ஆட்டோவிலேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இபி பில் வந்து இன்னும் நல்லாவே வந்து சேவ் ஆகும். சரிங்களா? ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா மோடு. இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ மோடுன்னு இருக்குது, கூல்ன்னு இருக்குது, ட்ரைன்னு இருக்குது, அடுத்து ஃபேன் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன் அப்படின்னு இருக்குது. இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு 9 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈக்கோ மோடு. கரண்ட் பில்லெல்லாம் வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னா இந்த மோடில் வச்சிங்கன்னா ஓரளவுக்கு ஒரு ரூ. 100 200 அந்த அளவுக்கு தான் வந்து சேவ் பண்ண முடியும். பெருசாலாம் டிஃப்ரெண்ட் இருக்காது. மித்தபடி பார்த்திங்கன்னா லைட்ஸ் அப்படின்னு இருக்குது. இது வந்து டிஸ்பிளேயில் ஏசியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 24 16 20ன்னு நம்ம நம்பர் வந்து வைக்கிறோம் இல்லைங்களா, செட் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த டெம்பரேச்சர் நம்பரை வந்து ஏசியில் காட்டணுமா வேண்டாமா? அப்போ வேண்டான்னா இந்த லைட்டை வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். வேணும்னா நம்ம ஆன் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் தான் இது கொடுத்துருக்காங்க.
ஸோ இதுக்கப்புறம் ஸ்லீப் மோடு, அதாவது ஸ்லீப் மோடு அப்படின்னு ஏசிலேயே ரிமோட்லேயே தனியாக ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதே ஆப்ஷன் தான் இங்கேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இன்ஸ்டா கூல், அதாவது வந்து நம்ம வெயிலில் வந்து ரொம்ப நேரம் அலைஞ்சு திரிஞ்சு உள்ள ரூமுக்குள்ளே வர்றோம், வந்து ஏசியை போட்டோம்னா டக்குன்னு ரூம் வந்து கூல் ஆகணும் அப்படின்னா இன்ஸ்டா கூல் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா நமக்கு சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா ரூம் வந்து ஜில்னஸ் ஆயிரும். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா செல்ஃப் க்ளீன். இந்த செல்ஃப் க்ளீன் அப்படின்றது எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து யூஸ் ஆகாது. நம்ம தான் வாரத்துக்கு ஒரு தடவை இந்த ஆப்ஷனை வந்து ப்ரெஸ் பண்ணி நம்ம தான் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல்இடி. கேரியர் பிராண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், அதில் எக்ஸ்எல்இடி லைட் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் நான் வாங்கின மாடலில் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டு கிடையாது. ஆனால் உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு அந்த லைட்டு இருக்கிற மாதிரி டிசைனிங் இருக்கும். ஆனால் என் மாடலில் பார்த்தீங்கன்னா லைட்டு வந்து கிடையாது. அது சும்மா டம்மியாக தான் அந்த டிசைனிங் வச்சுருக்காங்க, அவ்வளோதான். மித்த மாடலில் இருக்குது, நான் வாங்கின மாடலில் லைட்டு கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்புன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டெப்பு வந்து எதுக்காண்டி அப்படின்னா நம்ம இங்கே ஸ்விங் வந்து பண்ணுறோம் இல்லைங்களா, ஹரிசாண்டல் வெர்டிக்கல்னு 2 ஆப்ஷன் இருக்குது. இந்த ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கலில் மட்டும்தான் யூஸ் ஆகும். ஹரிசாண்டலில் வந்து நம்ம ஸ்டெப்பு வந்து யூஸ் பண்ண முடியாது இந்த ஆப்பில். சரிங்களா? ரிமோட்டில் தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஹரிசாண்டலுக்குன்னு வந்து தனியாக ஸ்டெப்பு வந்து நம்மளால் டிசைட் பண்ண முடியாது. ஆட்டோ ஸ்விங்கு தான் லெஃப்ட்டு ரைட்டு வரும். மித்தபடி வெர்டிக்கலில் நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்விங் ஆகும். பட் வந்து உங்களுக்கு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு அந்த கூலிங் காற்று வரணும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஒவ்வொரு தடவை இதை கிளிக் பண்ணுறது மூலமாக ஸ்டெப்பு வந்து உங்களுக்கு மேலே கீழேன்னு அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ அதுக்கு தான் இந்த ஸ்டெப் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்விங் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வெர்டிக்கல் வேணுமா இல்லை ஹரிசாண்டல் வேணுமா அப்படின்றத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். 2மே வேணும்னா 2மே வச்சுக்கலாம், இல்லை ஏதாவது ஒன்று வேணும்னா ஒன்று கூட வச்சுக்கலாம். ஸோ அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸி கூல். இதுதான் வந்து இருக்கிறதுலே ஒரு சூப்பரான விஷயம். FC1, FC2 இந்த மாதிரி FC5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது வந்து எதுக்காண்டி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ளெக்ஸி கூல். அதாவது வந்து 1.5 டன் ஏசியை வந்து இப்போ நான் ஒருத்தன் தான் இருக்கேன், நான் இந்த ரூமுக்குள்ளே ஒருத்தன் தான் இருக்கேன், எனக்கு வந்து 1.5 டன் அளவுக்கு எனக்கு கூலிங் தேவையில்லை. அப்போனா எனக்கு வந்து ஒரு FC1 மட்டும் இருந்தால் போதும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ஒரு 1/2 டன் பக்கம்தான் வந்து இந்த ஏசி வந்து ஓடுதுன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ இதுவே நான் இதை வந்து கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா 3/4 டன்னில் வந்து இப்போ ஏசி ரன் ஆகுது. இப்போ இதை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 1 டன்னில் வந்து ஏசி வந்து ரன் ஆகுது. இதுவே வந்து நான் 4ல் வந்து வைக்கிறேன் அப்படின்னா 1.25 டன்னில் வந்து இந்த ஏசி ரன் ஆகுது. இதில் வச்சேன்னா எனக்கு கிட்டத்தட்ட 1.5 டன்னுக்கு வந்து இந்த ஏசி வந்து ரன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டைமிங் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ரிமோட்லேயே இருக்கும். அதாவது வந்து ஏசி நீங்கள் இப்போ வந்து ஆன் பண்ணியிருப்பீங்க, எனக்கு வந்து ஒரு 1/2 மணி நேரத்தில் இல்லை 1 மணி நேரத்தில் வந்து ஏசி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடணும் அப்படின்னா நீங்கள் ரிமோட்டில் வந்து டைமர் செட் பண்ணுவீங்க. அதே சேம் ஆப்ஷன் தான் இங்கேயுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஷெட்யூல் அப்படின்ற ஆப்ஷனை நான் வந்து கிளிக் பண்ணுறேன்னு வைங்களேன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து கஸ்டமைசேஷன் வந்து பண்ணி வச்சுருக்கிறேன். என்ன பண்ணியிருக்கேன்றதை நீங்களே பார்த்தாலே தெரியும். ஸோ திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 6 மணி அப்படிங்கும்போது ஏசி வந்து எனக்கு ஆஃப் ஆயிடணும் அப்படின்னு நான் வந்து டைம் வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்கேன். அதே சண்டே மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 8 மணி வரைக்கும் ஏசி ஓடிட்டு காலையில் 8 மணிக்கு தான் ஆஃப் ஆகணும் அப்படின்னு நான் வந்து டைம் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஒய்ஃபை மாடலில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் வந்து நீங்கள் ஏசி ஆன் பண்ணும்போது காலையில் இத்தனை மணி நேரத்தில் தான் வந்து ஆஃப் ஆகணும்னு நீங்கள் ரிமோட்டில் செட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் இந்த ஆப்பில் என்னென்ன கிழமை என்னென்ன நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகணும், ஆட்டோமேட்டிக்காக எப்போ ஆஃப் ஆகணும் அப்படின்றத நீங்கள் ஒரு தடவை செட் பண்ணிட்டீங்கனாலே போதும். அதுக்கப்புறம் நீங்கள் ரிமோட்டில் வந்து நீங்கள் டைமெல்லாம் வந்து செட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அந்தந்த டேட்டுக்கு அந்தந்த நாளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆன் ஆகும், அதுவே ஆஃப் ஆகிக்கும். நீங்கள் ரிமோட்டை தொட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய ஏசியை வந்து ஒய்ஃபை மூலமாக நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கணும். அப்படி கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த ஷெட்யூல் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும், இல்லைனா உங்களுக்கு யூஸ் ஆகாது, அதாவது வேலை செய்யாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா மெனு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் என்னென்னலாம் வந்து யூசேஜ் இருக்குன்றதை நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்டு. இந்த அக்கௌண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறதுனால அக்கௌண்ட்டுன்னு காட்டுது. ஸோ இந்த அக்கௌண்ட்டை வந்து நம்ம அக்கௌண்ட்டை வந்து டெலீட் பண்ணணுன்னாலுமே நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். 2வது ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் அசிஸ்டண்ட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பின் நம்பர் வந்து நான் செட் பண்ணியிருக்கிறேன். அந்த பின் நம்பரை வந்து இப்போ நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஏசியில் வந்து நம்ம வாய்ஸ் மூலமாக கூட நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும்.
ஏசியை வந்து ஆன் பண்ணுறதா இருக்கட்டும், ஆஃப் பண்ணுறதா இருக்கட்டும், டெம்பரேச்சர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா நம்ம மோடு வந்து சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாய்ஸ் மூலமாக நம்ம பேசினாலே போதும், நம்ம பேசுகிறத கேட்டு ஏசி வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், கண்ட்ரோல் ஆகிக்கும். சரிங்களா? அதுக்குன்னே பார்த்திங்கன்னா இங்கே அலெக்ஸா வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, கூகுள் அசிஸ்டண்ட் இந்த சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. 2 சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் கூகுள் வாய்ஸ் அசிஸ்டண்ட் மூலமாகவும் உங்களால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். உங்கள் வீட்டில் வந்து அலெக்ஸா டிவைஸ் இருந்துச்சுன்னா அது மூலமாகவும் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அலெக்ஸான்ற ஆப்பை வச்சு கூட நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மொத்தத்தில் 2 வாய்ஸ் அசிஸ்டண்ட் இதில் வந்து சப்போர்ட் பண்ணுது. இந்த 2 மூலமாக ஏதாவது ஒன்றில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை 2மே வந்து நீங்கள் சேம் டைம் கூட உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன், அதாவது வந்து எத்தனை நோட்டிஃபிகேஷன், ஓல்டேஜ் ப்ராப்ளம் இல்லைனா உங்களுக்கு ஆஃப்லைனில் இருக்கா, ஆன்லைனில் இருக்கா, இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். அது எல்லாத்தையுமே இங்கே வந்து நம்ம எந்த டேட்டில் என்ன டயத்துக்கு வந்திருக்குன்றதை நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து குரூப் கண்ட்ரோல். அதாவது வந்து நான் தான் வந்து ஏசி வாங்கியிருக்கேன். ஸோ என்னோடய மொபைலில் தான் வந்து அந்த ஏசியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆப் இருக்குது. அப்போ என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னோடய ஒய்ஃபாக இருக்கட்டும், இல்லை என்னோடய அம்மாவாக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், அவங்களுமே வந்து அவங்கவுங்க மொபைலில் வந்து இந்த ஏசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, ஸோ அவங்கள வந்து நான் இங்கே ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ எத்தனை பேர், ஒரு 5 பேர் வந்து இந்த ஏசியை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா, அந்த 5 பேர்த்தையுமே வந்து ஆட் டிவைஸ் குரூப்புன்னு சொல்லி நான் இதில் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். அதாவது ஒரு குரூப்பாக இருக்கணும் அப்படிங்கும்போது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது அவங்களுக்கு ஓடிபியோ இல்லைனா அக்கௌண்ட் டீட்டெயிலோ இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது, ஈஸியாக சைன்இன் பண்ணிடலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஆப்ஷனை பார்ப்போம், செட்டிங்ஸ். இந்த செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவைஸ் வந்து ஆஃப்லைனில் இருக்கா, ஆன்லைனில் இருக்கா, இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணுமா வேண்டாமான்றதை இந்த இடத்துல வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்கான அளவு நான் வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபென்ஸ். இது வந்து எதுக்காண்டி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஏசி வந்து ஒரு சைடு இருக்கும், ஒரு செவத்தில் வந்து நீங்கள் ஒரு சைடு வந்து ஃபிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் கட்டில் மெத்தையெல்லாம் வந்து வேறு சைடு வந்து போட்டிருப்பீங்க. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு லொக்கேஷன் வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது நீங்கள் எங்கே வந்து நீங்கள் தூங்குவீங்களோ அந்த இடத்துக்கு டைரெக்டாக வந்து கூலிங் வரணும் அப்படின்னா, அந்த லொக்கேஷன் மேப்பு வழியாக நீங்கள் அந்த லொக்கேஷனை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி செட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் வீட்டுக்குள்ளே இல்லாத நேரம் ரூம் முழுக்க கூலிங் கொடுக்கும். நீங்கள் எப்போ ரூமுக்குள்ளே வர்றீங்களோ அந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த லொக்கேஷன், எந்த இடத்த, குறிப்பிட்ட இடத்த வந்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு கூலிங் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான் வந்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு சரியாக புரிஞ்சதா புரியலையான்னு தெரியல. வேணும்னா நான் இதுக்குன்னே தனியாக ஒரு டெடிக்கேட்டடாக உங்களுக்கு நான் வீடியோ வந்து ரெடி பண்ணி போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னீங்கன்னா ஸோ கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க. மேலே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்குது. இதை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ என்னோடய ஹோம் வந்து எந்த அளவுக்கு வந்து சேஃப்டியாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் செக்யூராக இருக்குது, அதை பற்றின நோட்டிஃபிகேஷன் வந்து எனக்கு வருதா இல்லையன்றதை இதில் பார்த்துக்க முடியும். இது வரைக்கும் எனக்கு எந்த அளவுக்கு எதுவுமே வந்து நோட்டிஃபிகேஷன் வரல. ஸோ டிவைஸ் வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து ஆன் ஆகும்போது, ஆஃப் ஆகும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணுமான்னு கேட்டிருக்கு. அதையுமே நான் வந்து அலோவ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மேலே வந்து இந்த சைடில் பாருங்கள் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஹோமுன்னு இருக்குது, ஆட் டிவைஸுன்னு இருக்குது. அதாவது நீங்கள் 2வதாக இதே கேரியர் பிராண்டில் வந்து நீங்கள் ஒரு ஏசி வாங்கிட்டீங்க அப்படின்னா, அதையுமே வந்து நீங்கள் ஆட் டிவைஸ் கொடுத்து நீங்கள் வந்து இதிலே கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஆட் ரூம், அதாவது நீங்கள் வந்து பெட்ரூமா, கிச்சனா, எந்த ரூமில் வந்து ஏசி யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த ரூமை வந்து இது மூலமாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆட் சீன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நான் முதலேயே சொன்ன மாதிரி தான், இதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ நான் போட்டுடுறேன், ஏன்னா உங்களுக்கு அது புரியாது. ஸோ இதுக்கப்புறம் ஆட் ஃபேமிலி மெம்பர்ஸ். நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, அதே கான்செப்ட் தான். இப்போ வீட்டில் வந்து நான் மட்டும்தான் இந்த ஆப் மூலமாக ஏசியை கண்ட்ரோல் பண்ணுறேன். இப்போ இதுவே வந்து என்னுடைய ஒய்ஃப் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா, அவங்கள வந்து இந்த ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணி அவங்களோட மொபைல் நம்பரை வந்து நான் ஆட் பண்ணி இந்த ஆப்லேயே வந்து அவங்க மொபைல் நம்பரை வந்து நான் கனெக்ட் பண்ணிடுவேன். அவங்க ஆப்பை மட்டும் இன்ஸ்டால் பண்ணாலே போதும், அவங்க ஈஸியாக வந்து அவங்க செல்லில் இருந்தே ஆப் மூலமாக இந்த ஏசி வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 25 டிகிரியில் வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், ரூம் டெம்பரேச்சர் வந்து 25 டிகிரி வந்து ரீச் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஆப்லேயே பார்த்தீங்கனாலே உங்கள் ரூம் டெம்பரேச்சர் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, அதாவது நீங்கள் ஏசி போடுறதுக்கு முன்னாடி எவ்வளோ இருக்குது, இப்போ நீங்கள் டெம்பரேச்சர் செட் பண்ணி ஒரு அரை மணி நேரம் கழித்து எந்த அளவுக்கு இப்போ ரூம் டெம்பரேச்சர் இருக்குதுன்றதை இந்த ஆப் வழியாகவே நீங்கள் பார்த்துக்க முடியும். அதுதான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு காட்டுது. மித்தபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரட் மோடும் வந்து இந்த இது மூலமாக வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும்.
அதாவது வந்து உங்களுக்கு கூலிங் மோடு தான் வேணுமா, இல்லை ட்ரைவ் மோடு வேணுமா, இல்லை எந்த மாதிரி ஃபேன் ஸ்பீடாக சுற்றணுமா, ஆட்டோவில் இருக்கணுமா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து ஃபேவரட் மோடு வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? ஃபேவரட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன செட் பண்ணியிருக்கீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செலக்ட் ஆயிரும். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா 3 டாட் பட்டன் இருக்குது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் கன்சப்ஷன் வருது. அதாவது வந்து கரண்ட் பில் வந்து எந்த அளவுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்குது இந்த ஏசி அப்படின்றத நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் யூசேஜ், அதாவது வந்து ஒரு வாரத்தில் வந்து எந்த அளவுக்கு கிலோவாட் வந்து இதை எடுத்திருக்கு அப்படின்றத இந்த சைடு வந்து காட்டுது. ஸோ நமக்கு இந்தியன் ருபீஸில் வந்து எந்த அளவுக்கு பணம் வந்து இத்தனை யூனிட்டுக்கு எவ்வளோ பணம் அப்படின்றத வந்து இங்கே வந்து காட்டுது. அடுத்ததாக இதில் வந்து ஒரு சூப்பரான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கான்ஃபிகர் அப்படின்றத நான் கிளிக் பண்ணி உள்ளே போகிறேன். இதில் வந்து பாருங்கள், அதாவது வந்து ஒரு 150 யூனிட் மாதத்துக்கு 150 யூனிட்டுக்கு மேலே இந்த ஏசி வந்து கரண்ட் செலவாயிருச்சு அப்படின்னா, செலவு பண்ணுது அப்படின்னா எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னு நான் ஆன் பண்ணி வச்சுருக்கிறேன். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் குறைஞ்சது 180க்கு கீழே போயிடக்கூடாது, அதிகபட்சம் 260க்கு மேலே வோல்டேஜ் வந்து வந்துடக்கூடாது. அந்த மாதிரி நடந்துச்சுன்னா எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னு சொல்லி நான் செட் பண்ணி இங்கே ஆன் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்கள் டெய்லி பவர் கன்சப்ஷன், அதாவது எனக்கு ஒரு நாளைக்கு வந்து 4 யூனிட் மட்டும்தான் எனக்கு வந்து செலவு பண்ணணும். சரிங்களா? 4 யூனிட் மட்டும்தான் இந்த ஏசி வந்து எனக்கு கரண்ட் பில் வந்து செலவு பண்ணணுமே தவிர, அதுக்கு மேலே செலவு பண்ணுச்சுன்னா எனக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் அனுப்பிச்சிரு அப்படின்னு சொல்லி நான் எனபிள் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ஒரு ஒய்ஃபை உள்ள ஒரு ஏசி வச்சுருக்கீங்க, அந்த ஏசிக்குன்னு ஒரு ஆப் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்பில் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்களா இல்லையான்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். இந்த ஆப்பில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியும், என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குதுன்னு எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக வந்து நான் சொல்லிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப எஃபோர்ட் போட்டு இந்த வீடியோ நான் எடுத்திருக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த வீடியோவே ரொம்ப லாங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதுக்கு அடுத்து இன்னும் சூப்பரான வீடியோலாம் வருது. கண்டிப்பாக மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவுடன் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.